யார் தேவைப்பட்டு வர்றாங்களோ அவங்க வந்து முக்கியமான ப்ராப்ளம்ஸையெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சால்வ் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சார். என்னுடைய ஜனநாயக கடமையை பண்ணணும். தாய் சங்கத்தை என்றைக்கும் மதிக்க வேண்டும். அந்த தாய் சங்கத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக வந்து பொறுமையாக இருந்து ஓட்டு போட்டேன். நான் நம்பர்லாம் பார்த்து ஓட்டு போடுறதே கிடையாது. நண்பர் யாருன்னு பார்த்து மட்டுமே ஓட்டு போட்டேன். எல்லா போடும் இறைவனுக்கு. நன்றி, வணக்கம். சினிமாவுக்கு வந்து எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். எல்லாம் நம்மளுடைய டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் ஜனநாயக ரீதியாக எங்கே இருந்தாலும் எலெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒவ்வொரு முறையும் தேர்ந்தெடுக்கும் போது தமிழகத்தில் இருக்கிற நம்ம ப்ரொடியூசர்ஸ் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா நம்ம என்னத்தை பண்ணாலும் முதலாளி சொல்லும்போது ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படக்கூடாது. ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி தேர்தல் நடக்கணும். ஸோ இந்த தேர்தலில் நல்ல அணி வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம். எப்போவுமே வாக்களிக்கும் போது யாருக்கு வாக்களித்திருக்கோம் சொல்ல மாட்டோம். இப்போவும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நல்ல அணி ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு தமிழகத்தில் இருக்கிறத நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றணும். வர டீம் யார் இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்காக உழைக்கணும். இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். எந்த ப்ரொடியூசர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு ஃபேவரிசம் இல்லாமல் நியாயமாக என்ன செய்யணும் அது மட்டும்தான் பார்த்துட்டு பண்ணால் தான் சினிமா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். எப்பவும் போல் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எலெக்ஷன் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எல்லாருமே இந்த அக்கேஷனில் தான் மீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சந்தர்ப்பங்கள் கிடையாது. அதனால் நம்ம ஆதி காலத்துலேருந்து தியாகராஜ பாகவதர்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். சினிமா ஃபீல்டு சும்மா வேகமாக ராக்கெட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. சேஞ்சஸோட உலகம் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும். அதனால் எந்த அணி வெற்றி பெறுதோ அவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பாக எல்லாரையும் ஊக்குவிச்சுக்கிட்டு, தியேட்டர்ஸ் முக்கியமாக பெரிய படங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் கிடையாது, தெரியுது எல்லாருக்கும், மக்களுக்கு ரிலீஸ் ஆகிறதும். ஆனால் சின்ன படங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஒரு ஷோ ஒரு நாளைக்கு ஒரு படம். அதனால் அதுக்கெல்லாம் ஒரு ஸ்கீம் போட்டு யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க நல்லபடியாக செழிப்பாக இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலை வாழ வைக்கணும், சிறப்பாக செய்யணுன்ட்டு என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் வெற்றி பெறப்போகும் எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன்.